ஒரு ஜென் கவிதை. அது அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். எழுதுனது யாருன்னு தெரியல. என்டரிங் த ஃபாரஸ்ட் ஹீ மூவ்ஸ் நோ த கிராஸ். என்டரிங் த வாட்டர் ஹீ மேக்ஸ் நாட் அ ரிப்பிள். Entering the forest, he moves no grass. Entering the water, he makes not a ripple. இதை தமிழில் யுவன் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்த்திருக்கிறார். சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தமிழ் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர். அவன் வனத்தில் நுழையும் போது புற்கள் நசுங்குவதில்லை, நீரில் இறங்குகையில் சிற்றலையும் எழுவதில்லை. அவன் வனத்தில் நுழையும் போது புற்கள் நசுங்குவதில்லை, நீரில் இறங்குகையில் சிற்றலையும் எழுவதில்லை. இந்த ஜென் கவிதைகள் எல்லாமே ஜென் ஜஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதை ஒரு அனுபவமாக நம்ம ஆக்கி அதை மற்றவங்களுக்கெல்லாம் கடத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறாங்க. ஜென்ரலாகவே ஜென் கவிதைன்னு இல்லை, எந்த கவிதையை நம்ம விளக்க முற்பட்டாலுமே அந்த கவிதையோட அனுபவத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அது உண்மை தான். ஸோ அதனால் நான் இந்த கவிதையை விளக்க விரும்பலை. என்னோடய இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வனத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கையில் எந்த விதமான அங்கே இருக்கிற எந்த பொருட்களுமே அந்த புல்வெளியில் எதுவுமே டேமேஜ் ஆகலை, நசுங்கலை. அதே இது ஒரு நீர்ப்பரப்பில் ஒரு குளத்துலையோ ஒரு ஏரியிலையோ போகும்போது அங்கே எந்த விதமான சலனமும் இல்லை. ஸோ ஃபார் அ மூமெண்ட்டு நான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்ன, இது ஒரு காற்று ஒரு புல்வெளி மேலே போகும்போது ஒரு குளத்து மேலே போகும்போது அவ்வளோ பெரிய சலனத்தை ஏற்படுத்துறது கிடையாது. பட் ஆனால் இதை கடவுளை பற்றின கவிதையாகவும் உருவகிக்க முடியும். கடவுளால் எந்த விதமான தொந்தரவுகளையும் தர முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த வரிகள் கேப்சர் பண்ணியிருக்கும் கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தில் இது மாதிரி நிறைய ஜென் கவிதைகள் இருக்குது. அதை யுவன் சந்திரசேகர் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த புத்தகத்தோட பெயர் பெயரற்ற யாத்திரிகன். இது நூல்வனம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த புத்தகத்தில் இன்னொரு கவிதை, முக்கியமான கவிதையா, இதோட ஆத்தர் தெரியும். இந்த ஜென் போயட்டோட பேர் மொரிட்டாக்கோ, ஜாப்பனீஸ் போயட். ஓகே, அதை அவர் ஜாப்பனீஸில் எழுதுறத இங்கிலீஷில் யாரோ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. A fallen flower returning to the branch, it was a butterfly. A fallen flower returning to the branch, it was a butterfly. தமிழில் உதிர்ந்த மலர் திரும்புகிறதோ கிளைக்கு, அது வண்ணத்து பூச்சி. உதிர்ந்த மலர் திரும்புகிறதோ கிளைக்கு, அது வண்ணத்து பூச்சி.
எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் கவிதைகள் வந்து இந்த 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 தர்க்கத்தை உடைக்க தான் ட்ரை பண்ணுறோம். தர்க்கத்தை விட்டு வெளியில் போகல, தர்க்கத்தை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எல்லாமே லிட்ரேச்சர் அப்படி தான், இலக்கியங்கிறதே அப்படி தான். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கவிதைகள் வந்து தர்க்கம் அப்படிங்கிற காலை ஊண்டி நிற்க விரும்புகிறதே கிடையாது. அது அந்த கற்பனை சிறகுகளை வச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் வந்து, ஒரு லிட்ரேச்சர் ஃபார்மேட் தான் வந்து கவிதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கவிதை ஆக்சுவலாக வந்து ஒரு மரணத்தை வெல்லக்கூடிய, ஒரு மரணத்தை வந்து ஒரு இல்லாமக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். அது உதிர்ந்து போன மலர், அது திரும்பவும் வண்ணத்து பூச்சியாக அந்த 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 பூக்கு திரும்பி வருது, அந்த செடிக்கு திரும்பி வருது. எக்ஸ்ட்ராடினரி அனாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இது வந்து இதில் இந்த கவிதையோட மொழியில் சொல்லணும்னா இது வந்து ஒரு கவித்துவமான படிமம் அப்படின்னு இதை சொல்ல முடியும். மரணத்தை வந்து ஜெயிக்கிறத வந்து ஒரு 3 லைனில், உதிர்ந்த மலர் திரும்புகிறதோ கிளைக்கு, அது வண்ணத்து பூச்சி. இன்னும் ஒரே ஒரு கவிதை மட்டும்தான். ஸோ இதோட ஆத்தர் வந்து கொபயாஷி இஷா. ஓகே, ஸோ அது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து, இன்செக்ட்ஸ் ஆன் above floating down river still singing. Insects on above floating down river still singing. தமிழில், நதியோட்டத்தில் மிதந்து செல்லும் கிளையில் பாடிக்கொண்டிருக்கின்றன பூச்சிகள் இன்னமும். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலாசபி வந்து இந்த ஜென் பாயிண்ட்டுக்கு பின்னால் இருக்குன்னு ஐ கேன் சி. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஆற்றங்கரையில் இருந்து, அந்த ஆற்றில் வந்து உடஞ்சி போன ஒரு மரம் வந்து மிதந்து போயிட்டு, ஒரு மரத்தோட ஒரு கிளை வந்து உடஞ்சி போயிட்டு நம்ம பார்க்குறோம். அது எங்கே போய் முட்ட போகுது, எங்கே போய் விழப்போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் அதில் அந்த மரக்கிளையில் அதில் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்த அந்த பூச்சிகள் வந்து இன்னமும் வந்து ரீங்காரமிட்டு செலிப்ரேட்டிங் த லைஃப். இதை நம்மளால் 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஒன்று வந்து அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியுது, அந்த மரக்கிளை வந்து எங்கே போய் விழப்போகுது அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியுது. அப்போது இதனால் எப்படி பார்த்து தெரியாமல் அது பாட்டுக்கு ஆடி பாடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன், ஈவன் தோ தட் இஸ் அன்சர்டைன், தட் லைஃப் இஸ் அன்சர்டைன், அதை வந்து அந்த பூச்சிகள் பெருசாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. தே ஆர் செலிப்ரேட்டிங் த லைஃப் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட நம்மளுமே வந்து அந்த மரக்கிளையில் இருக்கக்கூடிய பூச்சி மாதிரி தான். நம்ம இந்த பூமி வந்து, அந்த பூமிங்கிறது வந்து இந்த பிரபஞ்ச நதியில் மிதந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளை தான். we are ignorant of where that is heading towards. அதனால தான் இன்னும் we are celebrating the life.